ஐயனார் துணை சரியில்ல. அடுத்து வர எபிசோட்ல ராகவ் இருந்துட்டு நிலா கிட்ட எல்லை மீறி நடந்துக்கிறாங்க. நிலா ரொம்பவே கோவப்பட்டு என்னதான் இருந்தாலும் சோழன் என்னுடைய ஹஸ்பண்ட். அதனால யாருக்காகவும் எதுக்காகவும் நான் சோழனை இழக்க போகிறது கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா நேராக வீட்டுக்கு போன உடனே என்னப்பா நிலா வேலை இவ்வளோ நேரம் ஆச்சா, சரி வாப்பா சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து கேட்ட உடனே மொத்த பேரும் வந்து ஷாக் ஆகுறாங்க. என்ன நிலா அண்ணா கிட்ட போயிட்டு இப்படியெல்லாம் பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து கேட்கவும், இவர் என்ன காரியம் பண்ணிட்டு வந்தாருன்னு உங்க எல்லாருக்கும் தெரியுமா? நேரா என்னுடைய ஆஃபீஸ்க்கு வந்து ராகவ் கிட்ட எனக்கும் சோழனுக்கும் எப்படி கல்யாணம் நடந்துச்சோ அதை சொல்லியிருக்காரு. ஆனால் அந்த சோழன் இதை புரிஞ்சுக்காம நீ உங்க அண்ணனுக்கு வாதாடிட்டு வந்து நிற்கிறியா? அந்த ராகவ் என்ன வேலை பண்ணான்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் நடந்துக்கிட்ட எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சோழனோடு நடந்ததெல்லாம் ஒரு கல்யாணமே இல்லை, நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க போடுதான் ரியல் கல்யாணம். அதனால் டிவோர்ஸ் கிடைச்சதுமே அது கிடைச்சாலே சரி கிடைக்காம போனாலே சரி நான் உங்களை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி அந்த ராகவ் வந்து எங்கிட்ட எவ்வளோ திமிராக பேசிகிட்டு இருக்கான்னு தெரியுமா? நான் எதுக்காக கண்டவனுக்காக சோழனை இழக்கணும்? சோழன் எனக்காக எவ்வளவோ விஷயங்கள் பண்ணியிருக்காரு. அவருக்காக அவரை நான் பிடிச்ச போய் தான் சொல்கிறேன். கோர்ட்டில் நடக்கிற டிவோர்ஸ் வந்து நான் கேன்சல் பண்ண போகிறேன். வாழ்ந்தா சோழனோட தான் நான் வாழ போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதோட பிரமோ முடிச்சிருக்காங்க.